நான் சொன்ன மாதிரி பால், ஈஸ்ட்டு, சர்க்கரை, ஆயில் 4ம் சேர்ந்த கலவையை வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது நல்ல புஃப்னு நுரைச்சி வந்த மாதிரி வரும். அதில் இந்த 2 கப்பு மாவு, அதாவது 1 கப் மைதா 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு வேணுங்கிற உப்பு சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சிங்கன்னா அது இப்படி தான் வரும். பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி தான் அந்த மாவு இருக்கும். அந்த ஈஸ்டோட நேச்சர்னால அப்படி இருக்கும். அதை நல்லா திரட்டி பிசைஞ்சிட்டு அந்த ஒரு பால் மாதிரி பண்ணி அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு அதை வந்து நம்ம கிச்சன் டவல், நம்ம வந்து குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற டவல் இருக்குது இல்லையா, அந்த க்ளீன் டவலை நல்லா ஈரப்படுத்தி நல்லா புழிஞ்சிடணும். ஒட்டை புழிஞ்சிட்டு அது மேலே மூடி அப்படியே அந்த மாவை விட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இது வந்து ஒரு 1 to 1.5 ஹவர்ஸில் நல்லா டபுள் த சைஸ்க்கு மேலே பெருசாக வரும். அந்த ஈஸ்டோட கண்டென்ட்னால அப்படி வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம்.